कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் 4 முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி புதன் வக்ரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும். ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும். 17ஆம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது. சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார். அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தில் சூரியன் 7ஆம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார். கன்னியில் கேதுவை அடைவார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான செய்தி, முக்கியமான தகவல் எது வரணுன்னாலும் இந்த மாதம் கண்டிப்பாக 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம், நிறைய பேருக்கு மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு கௌரவமே இல்லாமல் கஷ்டப்படுறது, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் செய்ய முடியும்னு நம்மளே நம்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் இப்போ மாறும்னு சொல்லலாம். மனசில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல புதன் வக்கரம் அடைகிறது. பேச்சில் கவனம் தேவை. சில இடங்களில் நம்ம புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு தேவையில்லாமல் எதாவது பேசி அதில் தான் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கும். கவனம் தேவை. விட்டு போன பணம், கொடுக்க வேண்டிய பணம் எதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கலாம், அது தப்பு கிடையாது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். செஸ்ட் பகுதிகளில் கவனமாக இருக்கணும். லங்ஸில் நிறையா நீர் கோத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஒரே ஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார். லக்னத்திலே செவ்வாய் வரப்போகிறார். ஸோ யூஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லலாம். 3, 7 கூடிய பாவகங்களில் இந்த மாதிரி சூரியனும் செவ்வாய், அதாவது சூரியனும் சனி வக்கரமடைஞ்சு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் வர வேண்டி இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது கடவுளை பரமாத்மனை நீங்கள் சரணாகதி அடையாமல் எந்த விஷயம் நடக்காது. ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி யார் கொண்டாடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கொண்டாடியே ஆக வேண்டும். புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது. அதனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. மிதுனத்துக்கு பேசிக்கலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 85, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.